மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பார்ந்த மக்களே, இன்று தூய ஆவியாருடைய பெருவிழாவை நினைவு கூறுகின்றோம். இது பெந்தகோஸ்தே விழா என்றும் அழைக்கப்படுகிறது. பெந்தகோஸ்தே என்றால் 50வது நாள் என்று பொருள்படுகிறது. இன்று இந்த மாபெரும் விழாவில் நமது கடவுள் எத்தனை அளவுக்கு மேலாக அன்பு செய்கிறார் என்கின்ற மறை உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாசிக்கப்பட்ட நற்செய்தி இயேசுடைய பிரியா விடையில் வருகின்ற உரையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். காலம் நிறைவுறுகின்ற போது என்னை துன்புறுத்துவார்கள், சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்படுவதற்காக இழுத்துச் செல்வார்கள், கொலையும் செய்வார்கள். ஆனால் உங்களை நான் திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், உங்களுக்கென்று துணையாளரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அவ்வாறே திரு அவையில் நடந்தது என்பது உண்மை. இயேசு இறந்து விட்டார், உயிர்த்தெழுந்தார், விண்ணகம் ஏறி சென்றார். சீடர்கள் அன்னை மரியாளோடு ஓரிடத்தில் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வருகின்றார். திருத்துதர் பணி 1ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில், தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமை பெற்று உலகெங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள். அந்த தூய ஆவி அவர்கள் மீது இறங்கி வர, அந்த தூய ஆவியுடைய துணையினால் வலுவடைந்தவர்களாக மாறுகிறார்கள். இதுவரையில் கண்டிராத மாற்றம். அஞ்சி அஞ்சி நடந்தார்கள், பதுங்கி பதுங்கி நடந்தார்கள், என்ன நடக்குமோ என்று கோழைகளாக வாழ்ந்தார்கள். ஆனால் தூய ஆவியை பெற்றவுடன், பாரதியின் வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், இச்சகத்தோர் எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என் சொல்கின்ற அளவிற்கு துணிச்சலோடு வெளியே வருகிறார்கள். யாரை பார்த்து அஞ்சினார்களோ அவர்கள் முன் சான்று பகர்கிறார்கள். நாங்கள் கண்டதை கேட்டதை எங்கள் எடுத்துரைக்காமல் இருக்க இயலாது. ஆனால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆட்சியாளர்களும் நையை புடைத்து அடித்து துன்புறுத்துகிறார்கள். இருந்தாலும் அவர் உறுதியோடு அவர்கள் அந்த பணியை செய்வதாக பார்க்கின்றோம். வாக்கு மாறாதவன் நம் கடவுள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர். துணையாளரை தருவேன் என்று சொன்னவர் துணையாளரை கொடுத்தார். அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், நான் உங்களோடு என்று இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு துணையாளராம் தூய ஆவியானவரை கொடுக்கின்றார். அந்த துணையாளர் அவர்கள் உண்மைக்கு வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். அன்பார்ந்த இறை மக்களே, தூய ஆவியானவர் நம் எல்லோரையும், எல்லா இனத்தாருக்கும் நற்செய்தி ஆற்றுவதற்காக நம்மை தூண்டி எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். இயேசு சிலருக்கு மட்டும் சொந்தமா? அல்ல. இயேசு எல்லோருக்கும் உரித்தானவர், பொதுவானவர். எல்லா மக்களும் அவரிடம் வர வேண்டும், எல்லா மக்களும் மீட்படைய வேண்டும். இதுதான் கடவுளின் திருவுளம். தூயாவியால் ஆட்கொண்டவர்கள் பல மொழிகளை பேசினார்கள். ஆனால் அவரவர் அந்தந்த மொழிகளில் அர்த்தத்தை புரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது என்றால், எல்லா மக்கள் இனத்தாரும் மீட்படைய வேண்டும். தூயாவியுடைய உள்ளொளியை பெற்றவர்கள், தூயாவியால் தூண்டப்பட்டவர்கள் ஒரு சிலருக்கென்று மட்டும் தன் பணியை வைத்து விடலாகாது. எல்லா மக்கள் இனத்தாரையும் தந்தை கடவுளிடம் கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். தூயாவி ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எப்படி வாழ்ந்துவிடக்கூடாது. அவர்கள் பாவத்தை விட்டு விலகி நிற்க வேண்டும். தூயாவினுடைய கனிகள், தூயாவுடைய வரங்கள், தூயாவுடைய கொடைகளால் நிரப்பப்பட்டு புது சாட்சிகளாக, உள்மனம் மாற்றம் அடைந்தவர்களாக இந்த சமூகத்திலே அவர்கள் மாற வேண்டும். அன்பார்ந்த மக்களே, இந்த திருச்சபை எப்படி பிறந்தது? இந்த தூயாவுடைய பிறப்பு, தூயாவுடைய கொடை ஒரு சமூகத்தை உருவாக்குகிறது. இதுவே திரு அவையின் பிறப்பாகவும் பார்க்கப்படுகிறது. திருமுழுக்கு என்கின்ற அருள் அடையாளத்தினால் கிறிஸ்தவர்களாக உருமாற்றம் அடைந்திருக்கின்ற நாம் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு சமூகத்திலே ஒரு உறுப்பினராக இருக்கிறோம், திரு அவையில் அங்கத்தினராக இருக்கிறோம். அப்படி என்றால் அந்த திரு அவையினுடைய வளர்ச்சியில் நமது பங்களிப்பு மிக முக்கியம். நமக்கென்று ஒரு முகவரியை தந்திருக்கின்ற திரு அவையை வளப்படுத்த வேண்டியது தூயாவியால் தூண்டப்பட்ட ஒவ்வொரு மானிடரின் கடமையாக இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இறை மக்களே, நாம் தனியாக இல்லை. நமக்கென்று பக்கபலமாக தூய ஆவியானவர் இருக்கிறார்.
இதை உணர்ந்து கொண்டவர்களாக சொந்த விருப்பத்தை நிறைவேற்றாமல் தந்தை கடவுளின் திட்டம் என் சமூகத்தில், என் தளத்தில், நான் இருக்கின்ற பணி செய்கின்ற இடத்தில் எது என்பதை உணர்ந்து என்னோடு இருக்கின்ற தூயாவிய துணை கொண்டு நல்லதை செய்வதற்கு ஆசைப்படுவோம். நிச்சயம் கடவுள் உங்களை நல்வழியில் மேன்மைப்படுத்துவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.